Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம தேங்காய் போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை உப்பு எல்லாமே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை நல்லா சாஃப்டா நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் லூஸாவே இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். இதை இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ தேங்காய் போலி செய்யறதுக்கு நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காயில இருக்க ஈரம் ஃபுல்லாவே நமக்கு வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் வெல்லம் எடுத்து அதை நான் ஃபில்டர் பண்ணி இது மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாமே இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போலிக்கான பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போலி தட்டிக்கலாம். பாருங்க, மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இது 2 ஹவர் ஆயிருக்கு ஊற வச்சு. இப்போ இதை நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். நம்ம போலி தட்டுறதுக்கு நான் பூரி கட்டை எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா நெய் தடவி இருக்கேன். நீங்க கையிலே நெய் தடவிக்கிங்க, அப்பதான் அது ஒட்டாம இருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நான் கையாலே தட்டுறேன், நீங்க பூரி கட்டை இருந்தா அதை வச்சு நம்ம இந்த அளவுக்கு மெலிசா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஆன உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய் ஸ்டஃப் ஆட் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி ஓரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்துடலாம். இது மாதிரி ஒன்னா சேர்த்து நம்ம இதை திருப்பி நம்ம கையாலே நல்லா தட்டிக்கலாம். தட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு கையில ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நெய் தடவிக்கிங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்தாச்சு. ஒரு தவாவை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம தட்டி வச்சிருக்க போலியை சேர்த்துக்கலாம். இது மீடியம் தீயிலேயே 2 பக்கமும் ஈவனா வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஒரு நிமிஷம் குக் பண்ணாலே போதும், ரெடி ஆயிடும். பாருங்க, சூப்பரான டேஸ்டான போலி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.